கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறோமா? தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு தொடர்பு கொள்கிறோமா? அல்லது தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் கவலை கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அனுதினமும் நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். அப்பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் குடும்ப சூழ்நிலைகளையும் நாம் விண்ணப்பமாக ஏறெடுக்க வேண்டும். ஜெபத்திலே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் போது நம்முடைய குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை சுமைகளை தேவ சமூகத்தில் வைத்துவிட வேண்டும். கர்த்தர் மீது உன்னுடைய பாரத்தை வைத்துவிடு என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் கவலையோடு கண்ணீரோடு நம்முடைய இருதயத்திலே பாரத்தோடு இருக்காமல் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்போ. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருப்போம். அதையே கர்த்தர் விரும்புகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர். மரண வரையும் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்துக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அதில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படிய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தரித்திர நிலைமைகளையும் மாற்றுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. கர்த்தரே கூட இருந்து சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பொழுது ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.